என் பிள்ளை முன்னாடி நான் அழுதுன்னா என் பிள்ளை என்னை தடவிக்கிட்டேவும் இப்படியே தூங்குமான்னு தட்டி கொடுக்கும். நைட்டில் ஷாம் தலை வலிக்குதுன்னு சொன்னால் தூக்கத்தில் தான் இருப்பான். நான் எந்திரிச்சு இப்படி உட்காந்து தலையை எழுமிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா அவங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போன இடத்துலேருந்து, என் கூட இருந்தவங்களும் விட்டுட்டு போன இடத்துலேருந்து ஒரு சின்ன அழுகண்டாலும் ஒரு கண்ணீர் இருந்தாலும் யார் எந்த இடத்துல என்ன பண்ணுனாலும் எனக்கு இவங்க 2 பேரும் வந்து நிற்பாங்கன்றது எனக்கு வந்து 100% தெரியும். நம்ம ஒரு அக்கா தங்கச்சி பாட்டு பண்ணா கூட என்னடா உன் ஒய்ஃபை விட்டுட்டு இவகிட்ட போறியா, அதாவது ஆக்சுவலாக ஒரு புருஷன் இல்லாட்டினா ஒரு பொண்ணு எல்லாத்தையும் போயிடுவான்றது அர்த்தம் கிடையாது. ஏன்னா யார் வேணாலும் நம்ம லைஃப்குள்ளே வரலாம். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுலேருந்து எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க? நான் வந்து என்ன சொல்லணும்னா, உதயா இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மியூசிக்கலிலேருந்து இந்த இதுக்குள்ளே இருக்கோம். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணது எங்கள் அத்தை மட்டும்தான். மற்ற யார் வந்து ஃபோன் போட்டு எங்கள் சைடுமே திட்டினாங்க. ஆனால் பேச மாட்டாங்க அப்போது. ஆனால் இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணக்கூடாது, நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க.